படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஒரு விவசாயினா ஒரு 25 வயசு ஆள் வந்து ஞாபகம் வரணும். அப்படி வந்ததுன்னா விவசாயம் நம்ம கிட்ட திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் தென் மாவட்ட பகுதிகளில் அதிகமான விவசாயம் நடக்கிற இடம் எங்கெல்லாம் அப்படின்னா, அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நெல் அதிகமான சாகுபடியாகவும், இங்கே அதிகமான வாழை சாகுபடியாகவும், தாமிரபரணி ஆறோ இந்த மணித்தார் கால்வாயோ இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கே விவசாயம் பண்ண மாட்டோம். நாங்கள் இதை செய்யணும். ஆனால் இது வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இதெல்லாம் வந்து ஆள் விட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே எல்லாம் மிஷின் வந்துடும். அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அழகான ஒரு நெல்வெளி, திருநெல்வேலி சீமை, பத்தமடை பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மிக அருகமையில் அப்படின்னு ஏதோ ரியல் எஸ்டேட் ப்ரோக்ராம் பண்ணல. ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பேசக்கூடாது? நிறைய பேர் விவசாயத்தில் இயற்கை விவசாயம், அப்புறம் ரசாயன விவசாயம், அப்புறம் இந்த விவசாயம் அந்த விவசாயம்னு சொல்லி என்னென்னமோ போட்டு நிறைய பேசுகிறாங்க, நிறைய புத்தகத்தில் பேசுகிறாங்க. ஒரு விவசாயியை போய் நம்ம ஏன் இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எங்களுடைய டீமு, குறிப்பாக எங்களுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர் ஓனர் நிறைய தேடி அலைஞ்சு புடிஞ்சு ஒருத்தரை பிடிச்சிருக்காரு. அவரை பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் வந்து டவுசர் பண்ணினோட தான் சுற்றுறாரு. ஆனால் சிட்டியில் இல்லை, அவர் உழைக்கிறாரு. மம்பட்டியை பிடிச்சிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் பெயர் திரு தங்கதுரை அவர்கள். இன்ஸ்டாவில் அவருக்கு அவ்வளோ ஃபாலோ இருக்காங்க. அவர் வந்து விவசாயத்தை பற்றி மட்டுமே தான் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. யார் இவர் பார்த்த உடனே அந்த செல்லத்தை அப்படியே தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தூக்க வேணாம், நீங்கள் இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி போய் நின்று இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் தான் நம்ம பக்கத்துலேயே இருக்கார். அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணே. பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு, ஆமாம், நல்லா ஜம்முன்னு விவசாயி. நாங்கள்லாம் சினிமாவில் சும்மா கார்த்தி அப்படி விவசாயம் பொருள் தான் பார்க்குறோம். நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் தடவையாக ஒரு கிராமத்தில் பசுமையான ஒரு இடத்துல உங்களை மாதிரி வந்து ஒரு கைத்தேர்ந்து விவசாயியை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறதுங்கிறது ஒரு இது. ஏன்னா உங்களுக்கு வேலை நிறைய வேலை இருக்கும். முதல்ல சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பெரிய பாப்புலராக இருக்கீங்க, நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, நாத்தாங்கல்லாம் நிறைய விற்கிறீங்க, அதுலேயே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? இது வந்து எங்களோட பேசிக்கலி எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து விவசாயி தான். அவங்க விவசாயியாக இருக்கிறதுனால நான் பிறந்து வளரும்போது அந்த வயல்களில் வந்து என்ன சின்ன குழந்தைய வளர்ந்த உடனேயே இனி வயல் வரப்பில் உட்கார வச்சுட்டு அவங்க தண்ணி பாய்ப்பாங்க. அப்படி இதெல்லாம் கண் கூட பார்த்துக்கிட்டே விவரம் தெரிய வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறோம். விவரம் தெரிஞ்சு வளரும்போது தம்பி நீ அந்த வயல்லே தண்ணி அடைச்சிட்டு வா, இந்த வயலில் போய் தண்ணி அடைச்சிட்டு வா, அதில் மாடு கிடக்க அவுத்து விட்டு வா, அங்கே போய் மாட்டு பாலை கறந்து பண்ணையில் கொண்டு ஊற்றிட்டு வா, புல் எடுத்துட்டு வா, இது ஏதாவது ஒன்று போடு அப்படின்னு சொல்லி அந்த வயல்களில் சொல்லி கொடுப்பாங்க. மோட்டரை போட்டு தண்ணி வாமடை வழியே தண்ணி இங்கே வரும். அதை காலெல்லாம் செதுக்கி கொண்டு வந்து வாமடை எங்கே கொண்டு வந்து விளவி அந்த வயல் பூரா தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு மதியத்துக்கு அப்புறம் மாடை பற்றிட்டு போவா, ஜாங்கலோட பண்ணையில் பாலை ஊற்றிட்டு இன்றைக்கி நான் வெளியே போகிறேன் சொல்லியாச்சு. மொத்த வேலை என் பொறுப்பாயிருதா. அப்போ நான் அதை செய்கிறேன். அப்போ நான் அதை செய்யும்போது நான் அதுவாகவே ஆயிருந்தேன். திரும்ப இன்னும் நாளடைய ஒரு காலப்போக்கில் வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான வழிமுறைகளை வந்து இல்லை, சொல்லி தரதுக்கு எனக்கு இன்னும் வேற ஆளும் இல்லை. அதனால அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அதை தான் நம்ம பின்பற்றுமே தவிர வேற எந்த இதுவும் பின்பற்றுறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை. அதான் மூல காரணம். இன்னைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளை வந்து டீச்சர்ஸாக தான் வளர்ப்பாங்க. ஒரு போலீஸாக இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைகளும் நம்ம பிள்ளையும் ஆர்மி ஆக்கணும், போலீஸ் ஆக்கணும், அந்த அவங்களோட ஃபீல்டு எதுவோ அதுவாகவே அவங்க பிள்ளைகளையும் வளர்ப்பாங்களே தவிர மற்றபடி மாற்று வேலைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி இன்ஜினியராக இருக்கிறவங்க விவசாயத்துக்குள்ள வர மாட்டாங்க, விவசாயம் இருக்கிறவங்க இன்ஜினியர் படிக்கணும், மற்ற படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் விவசாயத்திலிருந்து இதில் அடுத்த கட்டத்துக்கு நகட்டுவதற்கான இது இந்த மதிப்பு கூட்டுவதற்கு என்ன வழி உண்டோ, அதுக்கு தேவையான என்ன உண்டோ அதை தான் முறையாக கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அக்கறையும் எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா அன்னைக்கு அப்பா தாத்தா பாட்டி காலங்களில் விவசாயம் பண்ணி விவசாயியாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் அதை மதிப்பு கூட்டணுங்கிற ஆர்வமும் அக்கறையும் இருக்குது. ஏன்னா நாங்கள் உண்டு பண்ணுற என்ன விவசாய நிலங்கள் என்னென்ன கிடைக்குதோ இதை எல்லாத்தையுமே வந்து நாங்களே சேல்ஸ் பண்ணி நாங்களே ஒரு தொழிலாளியாக மாறினா, நாங்கள் உற்பத்தியும் நாங்களே தொழிலாளியும் நாங்களே அப்படின்னா எங்களுக்கு அதில் எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ நிர்ணயிக்கணும், எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாபம் நிர்ணயிக்கணுங்கிற அந்த தீர்மான எண்ணங்கள் வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதை தீர்மானிக்கிறது இன்னொரு மனுஷனாக இருக்கிறதுனால இதை எங்களுக்கு நாங்கள் தீர்மானிக்கணுங்கிற எண்ணம் இந்த இடத்துல எங்களுக்கு உருவாகிருக்கு. அது வந்து இதுதான் எங்களோட பேசிக் விவசாயிக்குனால நானும் இன்றைக்கி விவசாயியாக இருந்துகிட்டு இருக்கேன்.
இது நல்லது. பொதுவாகவே விவசாயத்துக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நான் நம்மாழ்வாரை படித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு விவசாயம் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தாங்க விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இயற்கையின் அடையாளம் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது வந்து நமக்கு இருக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே ஆத்மார்த்தமாக அம்மா அப்பா செஞ்ச தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், உண்மையிலேயே பாராட்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க, டாக்டருக்கு படிக்க வச்சவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய வாத்தியாருக்கு படிக்க வச்ச பள்ளியெல்லாம் அதுக்கு படிக்க வைக்கிறாங்க. எங்களுக்கு இது சொல்லிக் கொடுத்தாங்க, அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இப்போது ஒரு இதில் வந்து சமுதாயத்தில் அது ஒரு கௌரவமான தொழில் அப்படின்னு பேசிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு தொழிலுன்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு முடி திருத்துபவர் இருக்கார் இல்லையா, அவருடைய தொழில் படிக்கிறவங்க அதே முடி துரத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா. இப்போ ஒரு சாதாரண ஒரு பஞ்சு மிட்டாய் விற்கிறவர் அதே பஞ்சு மிட்டாய் விற்கணுங்கிற அவசியம் இல்லையா. இப்போ ஒரு மயானத்தில் வந்து பிணத்தை எரிக்கிறவர் அதே தொழில் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. அப்போது ஒரு தொழிலுங்கிறது வந்து நமக்கு விவசாயம் பிடிச்சிருக்கு, நமக்கு வந்து ஒரு வழிமுறையை கொடுத்துட்டாங்க தாய் தகப்பன். சிலருக்கு வந்து என்னென்னா தாய் தகப்பன் பட்ட கஷ்டத்தினால வந்து எனக்கு இந்த தொழில் வேணாம் வேறு தொழில் போகிறாங்க அப்படின்னு போகிறதுல என்ன தவறு இருக்குது? இது தொழில்னு சொல்லும்போது நீங்கள் நான் இந்த விவசாயம் வந்து இது வந்து நான் தொழிலாகவே எடுக்கலை. இது எங்களோட வாழ்வியல் முறை. இது வந்து எங்களோட கலாச்சாரம், எங்களோட பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் உள்ளது தான். இது வந்து நாங்கள் இதை வந்து விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா எங்களோட எங்கள் தாத்தா பாட்டிக்காரங்களுக்கு வந்து எங்களோட அதாவது கடவுள் ஒரு கருவி போல் பூமியில் விவசாயம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த நிலங்களை வந்து நமக்கு ஒரு பொக்கிஷம் போல் பெரியவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இதை விட்டுட்டு நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியாது. இது பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக உள்ள இந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களாக இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கி விவசாயிகளுடைய தற்கொலை வேணும்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வட மாநிலங்களில் பிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய தற்கொலை இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் வங்கி கடன் அப்படிங்கிறது ஒன்றும். வங்கி கடன் மட்டும் நம்ம வாங்குறது இல்லை. நமக்கு தெரியும், இங்கே கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும், ஊர்க்காரங்க யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்குறது, இந்த முதல்ல போட்டுட்டு வந்து வெள்ளாமை எடுத்து நான் காசு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி முதல்ல வாங்கி பயிர் நாசமாகுது. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை. நீங்கள் வாழ்வியல்னு உங்களுக்கு அமைஞ்ச ஒரு இந்த ஒரு சொகுசுனே சொல்லுவோமே, இது மாதிரியான வாழ்வியல் எல்லா விவசாயிகளுக்கும் அமையிறது இல்லையே. காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு விவசாயத்தை வந்து என்னென்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது என்ன பண்ணுறோம், இதுலேருந்து லாபம் கிடைக்கணும், இல்லை லாபம் கிடைச்சா தான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து லாபம் கிடைக்கல அப்படின்னா இதை விட்டுட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. இதை தொழில் இதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க வெளியே தான் போக தோணும். இது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணி. இறைவனுக்கு பணிவிடை செய்கிறது போல் இந்த பணியை செய்யணும்னு நினச்சா தான் இதை செய்ய முடியும். ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னா நம்ம இந்த விவசாயத்தில் நமக்கு லாபம் கிடைக்கல, இது நிறைய பேர் போராடி வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறாங்களா, இது பெரிய முட்டாள்தனம் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ ஏன் சாகணும், நீ ஏன் வீழணும், ஏன் இன்னொருத்தட்ட மண்டிக்கிட்டு அழுகிற, ஏன் கூப்பாடு போட்டு நீ மண் போராட்டம் பண்ணி அதுலேருந்து ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு எதுக்கு நீங்கள் போராடணும்னு கேட்குறேன். ஏன்னா கடவுள் உனக்கு மிகப்பெரிய ஒரு பணியை கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ இந்த உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயி வந்து நீ ஏன் இன்னொருத்தன்ட்ட கை கட்டி நின்று கூணி குருவி நின்று குப்பாடு போட்டு அவன்கிட்ட மண்டிக்கிட்டு 5க்கும் 10க்கும் கை கட்டி நின்று கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அது அவசியம் இல்லைதான். ஏன்னா அப்படி கேட்கறதுனால தான் உயிரை விட்டு சாவலாம். ஏன்னா இன்னும் கதைகளுங்க நிறைய இடங்கள்ல பஸ்ஸில் விழுந்து நான் விவசாயத்துக்கு சாவுறாங்க. ஏன் சாவணும், நீ அதாவது உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்லுவார் திருக்குறளில். ஏன்னா நீ இந்த உலகத்துக்கே உணவளிக்கிற, நீ தான் தலை சிறந்த ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, நீயே உண்டு பண்ணி நீயே சாப்பிட்ற அந்த தற்சார்பு பொருளாதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனால் ஒன்றை சார்ந்து தான் மற்ற மக்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத நீ உணராம தான் இங்கே சாகுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க விவசாயிகளுக்கு சம்சாரி வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, நாங்கள் வந்து அன்றாடம் கூலி வேலை பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு விவசாயம் பார்க்குறோம், தண்ணி அன்னைக்கு வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்குது, இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா விவசாய நிலங்கள்லையும் அதே மாதிரியான தண்ணி, இதை கடவுள் கொடுத்த வரம்னு சொல்கிறீங்களே, அந்த கடவுள் கொடுத்த வரத்தில் நிறைய இடங்களில் தண்ணியே எல்லாமேலாம் வற்றி போய் அதனால் விவசாயம் பொழிச்சு போகுதில்ல. விவசாயம் பொழிச்சு போகும்போது அடுத்து என்ன பண்ணுறது? விவசாயம் நிறைய இடங்களில் பாதிக்க காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடங்களில் வந்து பூமி மண்ணோட பக்குவ நிலைகள் இருக்குது. இது வந்து நஞ்ச வயல், இது வந்து வாழை வயல், இது வந்து பயிரிடுற வயல், இது காய்கறி விளையிற இடம். இப்போ நல்ல பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் தென் மாவட்ட பகுதிகளில் அதிகமான விவசாயம் நடக்கிற இடம் எங்கெல்லாம் அப்படின்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி. இதில் எங்கே என்னென்ன பொருள் நடக்குதுங்க பாருங்கள். மற்ற இடங்கள்லாம் காலி நிலமாக பருவம் இல்லாத ஒரு பூமியாக இருக்குது அப்படின்னா அங்கே பாறைகள் அதிகமாக இருக்கும். அங்கே இப்போ தண்ணி போக்குவரத்து இல்லாத காரணம் அந்த காலங்களில் நீர்த்தேக்கங்கள் அங்கே கொண்டு போகாமல் இருக்கிறதுனால அங்கே விவசாயம் பண்ண முடியாமல் அப்படியே இருப்பாங்க. கிணறு வெட்டினாலும் நீர் இருக்காது. இதெல்லாம் இறைவன் சொன்னது தான். நீ கிணறுல தண்ணி இருக்காது, குழாயில் தோண்டி எடுத்தாலும் தண்ணி இருக்காது, பஞ்சம் பெருகும். இது பெரிய இறைவன் சொன்னது இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்னென்னா இந்த தென் மாவட்டங்களில் பகுதியில் நடக்கிறது என்னன்னா, தென்காசியில் வந்து நீ A to Z நீ காய்கறிகள் எத்தனை வகையான காய்கறிகள் எத்தனை இருக்கும் அத்தனை விளையிற ஒரே பூமி தென்காசியில் மட்டும்தான்.
உண்மை, சத்திய உண்மை. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நெல் அதிகமான சாகுபடியாகவும், இங்கே அதிகமான வாழை சாகுபடியாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அதிகமான நெல் வாழை இருக்குது. அங்கே தேக்கு, நிறைய இந்த பல வகைகளெல்லாம் அங்கே நீர் அதிகமாக இருக்கிறனால மலை சார்ந்த பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி சைடு போனீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி போக்குவரத்து அதிகமாக கிடையாது. அங்கே எல்லாம் வறண்ட பூமி, அங்கே எல்லாம் முழுக்க கொஞ்சம் தண்ணி பாய்ச்சா போதும், அந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறதுனால அங்கெல்லாம் பயிர் வகைகள், எத்தனை பயிர் வகைகள் உண்டு அத்தனையும் விளைய வைக்கிற ஒரே இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தான். இது தென் மாவட்ட பகுதிகளில் மிக சிறப்பான ஒரு அம்சம் வந்து இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம். அது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிங்கனால இங்கே கொஞ்சம் செல்வ செழிப்பான பகுதி இங்கே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் விவசாயமே பண்ண முடியாமல், தண்ணி நீர்த்தேக்கம் இல்லாததுனால பாதிக்கப்பட்டு விவசாயமே பண்ண முடியாமல் முடங்கி கிடக்கிற இடம் நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இன்னொரு விஷயம், என்ன வழி அப்படின்னு அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குல்ல. என்னன்னா இன்னைக்கு வந்து விவசாயம் மழை பெஞ்சாதான் முன்னால் 3 பூ விளையும், 3 பூ விளையும், வருஷத்துக்கு 3 பூ விளையும். அன்னைக்கு அப்படி பயிரிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து அந்த பயிர் அந்த 3 பூ விளையிறதுக்கான மழை இல்லை. அதாவது கால மழை பெய்யாது, மாறி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது மாறி மழை பெய்யும் போது நமக்கு வந்து பருவம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் மழை பெய்யாமல் மாற்று நேரம் மழை பெய்யும். அப்போ அந்த நேரம் பருவமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் கோடை வரைக்கும் தொடர்ந்து வெயில் அடிக்கும். எந்த நேரத்தில் எந்த பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நீர் தேக்கம் அங்கே இல்லாத காரணம் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு சாத்தாங்குளம் அந்த சைடில் நீ பண்ணீங்க அப்படின்னா அங்கே இந்த நாசிலேத்து, கிழக்கு திருச்செந்தூர் சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அந்த இங்கே கால்வாய் எங்கள் பக்கத்தில் இருக்குது, மணித்தார் கால்வாய் இருக்குது. அங்கே வந்து தாமிரபரணி ஆறு இருக்குது. இந்த தாமிரபரணி ஆறு இந்த சார்ந்த பகுதிகளில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிலோமீட்டர் கணக்கில் விவசாயம் பண்ணுறாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணியை நம்பி பண்ணுறாங்களே தவிர அங்கே இந்த தாமிரபரணி ஆறோ இந்த மணித்தார் கால்வாயோ இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கே விவசாயம் பண்ண மாட்டோம். இந்த கேள்வி தான் அடுத்து கேட்கணும்னு இருந்தேன். தாமிரபரணி, மணிமுத்தாறு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, தாமிரபரணி ஆறு கிடைக்குது, அதனால் விவசாயத்தை நம்பி இருக்கீங்க. ஆனால் தஞ்சை டெல்டா பகுதிகளில் அங்கேயும் நெல் வயல் விவசாயம் தான் பெருசு, அங்கேயும் எல்லாருமே விவசாயம் தான். ஆனால் அங்கே மேட்டூர் அணையை மட்டுமே நம்பி விவசாயம் ஒரு பெரிய விவசாயம் இருக்குது. அந்த விவசாயம் அந்த நெற்சாகுபடியை வச்சு தான் கொள்முதல் விலை. இது கர்நாடக பண்ணியா இப்போது ஒரு கொள்முதல் விலைன்னு ஒன்று அரசாங்கம் நிர்ணயிக்கிறது. நீங்கள் சொல்கிற தென் மாவட்டங்களில் இது மாதிரி தென்காசி, திருநெல்வேலி, மற்ற கன்னியாகுமரி இங்கே எல்லாத்துக்குமே அதே நெற்பயிர் தான் கிடைக்குது. ஆனால் இந்த நெல்லோட கொள்முதல் விலையே எங்களுக்கு அடிப்படைக்கு கட்ட மாட்டேங்குது, விவசாய வாழ்வாதாரமே அழியுது அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறாங்க. இதுக்காக என்றைக்காவது விவசாயிகள் இந்த பக்கமாக எங்களுடைய நெல் முறையும் பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து கொள்முதல் விலையை நிர்ணயிக்கணும் ஏதாவது விவசாயிகளோ இல்லை விவசாய சங்கங்களோ ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி விவசாய சங்கத்திலேருந்து என்ன தீர்மானம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே நாங்கள் விவசாய சங்கத்து சார்பாக நாங்கள் எந்த ஒரு கலந்துரையாடலும் எதுவுமே கிடையாது. நாங்கள் டேரெக்டாக எங்களோட விவசாய நிலங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை வெளியே ஓப்பனாக பேசலாம். மற்ற மாநிலங்களில் மாவட்டங்களில் என்னென்ன சூழ்நிலைகள் அங்கே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலைகள் என்ன செய்யணுமோ இதையெல்லாம் வெளியில் சொல்லணும், விவசாயத்தை உலகறிய செய்யணும். ஏன்னா விவசாயம் முன்னால் நடந்துக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த விவசாய நிலங்களெல்லாம் உண்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் வெளியில் யாரும் சொன்னாலும் கேட்க போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனாலும் நாமளும் அதே முன்னோர்கள் செஞ்ச கஷ்டப்பட்ட வேலைகளை இன்றைக்கி நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்குமே. இது கண்டிப்பாக உலகறிய செய்யணும். இதை மக்கள் மத்தியில் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் விவசாய நிலங்களில் பாடுபட்டு தான் நமக்கு உணவை வீட்டுக்கு கொண்டு வராங்கிறது உலக மக்கள் தெரியணுங்கிறதுனால தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் இது வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இதெல்லாம் வந்து ஆள் விட்டு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே எல்லாம் மிஷின் வந்துடும். அந்த மாதிரி காலகட்டம் இதுக்கு முன்னால் மிஷின் வேலை செய்யும்போது அதுக்கு முன்னால் இந்த மாதிரி பாடுபட்டு வேலை செஞ்சாங்கிறத உணரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ வழியில் இதை சொல்கிறோம். மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் அங்கே என்னென்ன பாடுகளில் என்னென்ன சூழ்நிலைகளில் விவசாயம் பாதிக்கப்படுது, நெல் பாதிக்கப்படுது, கோதுமை மற்ற இடம் பல பருவங்கள் பல விதங்களாக அங்கே பாதிக்கப்படுதுங்கிறது நியூஸ் வழியாகவோ இதில் நாம் பார்க்குறோம். ஆனால் அது எதனாலங்கிறது துல்லியமாக நமக்கு தெரியாததை நம்ம சொல்ல முடியாது. இல்லை பொதுவாக ஒரு விவசாயிக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். இப்போ நீங்கள் இதில் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ மெஷின்லாம் வந்துச்சு, அருவ மில்லு மெஷினில் வந்துருச்சு. முன்னாடி நாற்று நடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி விவசாயம் பார்க்குறது கூட வட இந்தியர்கள் வந்து விவசாயம் பார்க்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காரு. அது உண்மையா? ஆமாம். இப்போ நாற்று நடுறது கூட நம்ம ஊர் ஆளுக இல்லாமல் இந்த விவசாயத்தையும் நம்ம தூக்கி போய் சித்தாள் வேலைக்கோ கொத்தனார் வேலைக்கோ போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கூலி பற்றாக்குறையா இல்லை நாற்று நடுறதுனால எனக்கு காசு கம்மியாக இருக்குங்கிற பிரச்சனையா? எதுனா அப்படின்னா இதை வந்து அவன் அவாய்ட் பண்ணுறான், மம்முட்டி தூக்கிட்டு போய் வைக்கப்படுறான், சொல்கிறான் நான் படிச்சுட்டேன், நான் இனி உள்ளே வர முடியாது, வீடியோவில் வர முடியாது, இனி காட்டாதீங்க அப்படிங்க. படித்து அறிவு ஆற்றல் உள்ள நிறைய சிந்தனையாளர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படி? அதனால மற்றவர் தாக்கியோ அவங்க புறக்கணிச்சோ இது நமக்கு வேண்டாம். இது எல்லாரும் வாழட்டுமே. என்னன்னா ஒரு தக்காளியை நான் கொண்டு கொடுக்குறேன் 10 ரூபாய்க்கு எடுக்கிறான், கண்ணு முன்னாலே நான் வெளியே நகண்டு வரும்போது அவன் 40 ரூபாய்க்கு அங்கே
இப்போ நீங்கள் ஒரு எடுத்து ஒன்று விற்கிறீங்க, வியாபாரி அதை வாங்கி வேற ஒரு இடத்துல இன்னொன்னா விற்கிறான். இப்படி அவன் விற்கும்போது இதனால உங்களுக்கு மனசு கஷ்டம் வராதா? நான் தீர்மானிக்கணும். என்னோட தக்காளிக்கு நீ வேலை முதலீடு போட்டது எல்லாமே நான் 3 மாத பருவத்தில் நான் எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும்.